கேரள உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வெளியாகியிருக்கிறது. மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் 4இல் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. யாருமே எதிர்பாராத விதமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வக்பு வாரியத்துக்கு எதிரான போராட்டத்தின் மையமாக விளங்கிய எர்ணாகுளத்தின் முனம்பம் வார்டிலும் பாஜக வெற்றி வாகை சூடியிருக்கிறது. கேரள தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த கேரள மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கேரள மக்கள் காங்கிரஸ் கூட்டணி மற்றும் இடதுசாரி கூட்டணி கட்சிகளால் சலிப்படைந்து போயிருக்கின்றனர். திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தது கேரள அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான தருணம். துடிப்பான திருவனந்தபுரம் நகரத்தின் வளர்ச்சிக்காகவும் அந்நகர மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பாஜக பாடுபடும். பாஜகவால் மட்டுமே கேரளாவின் வளர்ச்சி கனவுகளை நிறைவேற்ற முடியும் என மாநில மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். பாஜக கூட்டணிதான் நல்லாட்சியை வழங்கி அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கேரளாவை வளர்ந்த மாநிலமாக உருவாக்கும் என்றும் மக்கள் நினைக்கின்றனர். திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மகத்தான வெற்றியை பாஜக பெற பாடுபட்ட கடின உழைப்பாளிகளான பாஜக தொண்டர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். கேரளாவில் அடிமட்டத்தில் இருந்து பாஜகவை வளர்ப்பதற்காக பல போராட்டங்களுக்கு மத்தியில் தொண்டர்கள் தலைமுறையாக கடுமையாக உழைத்து இன்றைய வெற்றியை நனவாக்கியுள்ளனர். பாஜக தொண்டர்களின் பணியை மற்றும் போராட்டங்களை நினைவு கூறும் நாளாகவும் இன்றைய வெற்றி அமைந்துள்ளது. தொண்டர்கள்தான் பாஜகவின் பலம். பாஜக தொண்டர்களை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் என மோடி கூறியுள்ளார்.